Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதமும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனான சிம்பிளான சிக்கன் கிரேவியும் எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். ரெண்டுமே செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் அரை முறி தேங்காவை பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 2 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 4 கப் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது இல்லாமல் பண்ணால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளர் அளவில் தான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். இப்போ 4 டம்ளர் தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் இருந்தது, மிச்சம் 1 டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதித்து வரக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த ஓரங்களில் லைட்டாக நுரக்கட்டி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரைஸ்க்கெலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இதை குக்கரில் பண்ணுங்கள். அப்படி இல்லை பெரியவங்க தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பானையில் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா விதையாக சூப்பராக இருக்கும். குக்கரில் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இதை நான் சின்ன ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அது விசில் வரதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கனையும் இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு நல்லா இருக்காது. இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆகிருக்கு. இன்னும் நல்லா குக் ஆகணும். இன்னொரு தடவை மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது வேகிறதுக்குள்ளே நமக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணதுமே அந்த ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. தேங்காய் பால் சேர்க்கும்போது ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகாது. அதனால தான் நம்ம குக்கரில் பண்ணோம். இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக நெய் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு இப்போ கிரேவி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதி வந்திருக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த சிக்கன் கிரேவி தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிக்கன் 65 பொரித்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.